ஹலோ, ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் பிரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு ஸ்கேனுக்கு நம்ம டேட் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க இன்டர்வல் க்ரோத் ஸ்கேனோ இல்ல அனாமலி ஸ்கேனோ எதுவா வேணா இருக்கலாம். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுதான் பாப்பா நல்லா இருக்கே, எதுக்கு நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு அவங்களோட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டிஷியனோட விசிட்ட தள்ளி போடுறாங்க. யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூட ஒரு வாரம் வேணா நீங்க தள்ளி போடலாம் அந்த மாதிரி உங்களுடைய டாக்டரோட இருக்கிற விசிட்ட. ஆனா ஒரு ஸ்கேன் இஸ் இட் ஈக்குவலன்ட் டு அ கிளினிக்கல் கன்சல்டேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷனான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. ஒரு ஆப்ஸ்டிஷியன் உங்களை பார்க்கும்போது உச்சில இருந்து பாதம் வரைக்கும் உங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரத்த சோகை இருக்கா, அதே மாதிரி உங்களோட ஹார்ட்ல ஏதாவது தெரியுதா, உங்களோட பாப்பாவுடைய ஹைட் என்ன, பாப்பாவுடைய தண்ணி எப்படி இருக்கு, ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, முக்கியமா உங்க பிபி எப்படி இருக்கு, உங்க வெயிட் கெயின் வெயிட் லாஸ் எப்படி இருக்கு, உங்களோட கால்ல வீக்கம் இருக்கிறது நார்மலா அப்நார்மலா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அனலைஸ் பண்றதுதான் ஒரு ஆப்ஸ்டிஷியனோட உங்களுக்கு இருக்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ஸ். இதோட கட்டாயம் அவங்க நீங்க எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கம்பைன் பண்ணி என்ன கரெக்ட் என்ன தப்பு, எதை நீங்க கரெக்டா பண்ணணும், எதெல்லாம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கலாம், இப்படிங்கறதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தான் ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன். சோ உங்களுக்கு நீங்க தூரத்துல இருந்து வரீங்க இல்ல அப்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு வாரம் வேணா நீங்க தள்ளி போடலாமே தவிர்த்து அதுக்கு மேல தயவு செஞ்சு ஒரு மாசம் கழிச்சு இல்ல அடுத்த ஸ்கேனுக்கு எப்ப டியூன்னு இதெல்லாம் கேட்டு அப்படி வரக்கூடாது. உங்களோட கிளினிக்கல் கன்சல்டேஷன் அப்படின்றது முதல் 3 மாசம், 2வது 3 மாசம், 3வது 3 மாசத்துக்கு உங்க டாக்டர் உங்களை எப்படி பார்க்க சொல்றாங்களோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் கேசஸ் தான். ஹை ரிஸ்க்கு ஒரு மாதிரி, லோ ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி. அதை மிஸ் பண்ணாமல் இல்ல மிஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்தா மிஞ்சி போனா ஒரு 2-3 நாளோ இல்ல மேக்சிமம் 1 வீக்குக்கு மேலேயோ நீங்க உங்களோட டாக்டரோட கன்சல்டேஷனை மிஸ் பண்ணாதீங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய டாக்டரோட விசிட்டுக்கு கட்டாயம் ஈக்குவலான ஒரு விஷயம் கிடையாது. தேங்க்யூ.